மக்களே நாட்டு மீன் இனங்கள்லேயே ரொம்ப அழகாக இருக்கிற மீன்கள் நிறைய வகை இருக்குங்க. அதில் ஒரு சில மீன் வகை இதில் இருக்கிறதா கேள்விப்பட்டு மீன் பிடிக்கலான்னு போனேன். ஆனால் இதில் பள்ளம் இருக்குதுன்றதை யாருமே சொல்லலை. அதில் விழுந்தும் எழுந்துட்டேன். இருந்தாலும் நம்ம மீனை பிடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கெண்டை குஞ்சுங்கள்லாம் கிடச்சிது. வளைச்ச கெண்டை, சாணி கெண்டை இது மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடாகூடமாக என் வலையிலையும் வந்து இந்த கை வலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபியும் வந்து மாட்டிக்கிச்சுங்க. எடுத்துக்கிறியா? எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரணமாக இவ்வளோ பெரிய மீன் மாட்டேங்குது. நான் நினச்ச மாதிரி அழகான ஒரு கௌரா மீன் கிடச்சிதுங்க. அந்த கௌரா மீன் பார்த்தீங்கன்னா டாப் கௌரான்னு சொல்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இதில் இருக்குது. செம்மண் நிறத்தில் ஒன்று இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு கௌரா மீன் இருக்குங்க. அது இப்போதைக்கு கிடைக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன்கள் கிடச்சிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வளைச்சக்கண்டை, சாணிக்கண்டை, ஊரிக்கண்டை நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எலும்பு மீன், இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கொட்டையோட குட்டி, எல்லா வகையான மீன்கள் கிடைச்சாலும் இந்த எலும்பு மீன் தாங்க எங்கள் கிணத்துல இல்லாத மீன். அதனால் எங்கள் கிணத்துல எதுவுமே விட்டுட்டேன். எங்கள் கிணத்துல ஏகப்பட்ட நாட்டு மீன்கள் இருக்குது. அதில் இதுவும் சேர்ந்துருச்சு.